எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழைய நோக்கியா 105 ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் ஏன் நான் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத நான் போக போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மொபைலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பின்னாடியே ஃபீச்சர்ஸாக போட்டிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துங்க. இதில் ரெண்டாவது அட்வான்டேஜாக வந்து யூபிஐ பணம் பேமெண்ட் அனுப்பிக்கலாம், அதுவுமே இதில் போட்டிருக்காங்க. இந்த மொபைலில் வந்து வித் சார்ஜர் வித்தவுட் சார்ஜர்லாம் வந்து இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்து தான் வாங்கிக்கணும். இந்த மொபைலை நான் வாங்கலை பார்த்திங்கன்னா அமேசானில் 1268 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அதோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதாவது என்னோட டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபராக இருந்தால் மட்டும்தான் ஷேர் பண்ணுறோம், இல்லாட்டி நம்ம ஷேர் பண்ணலாம். அந்த டெலிகிராம் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு என்னோடய சேனலுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இப்போ இந்த மொபைலை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த மொபைல் மட்டும் நான் வாங்கலை, இந்த மொபைலோட சேர்த்து அமேசான் பேசிக் 32 GB SD கார்டு, அதாவது மெமரி கார்டும் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 300 ரூபா தான் வந்துச்சு. நான் இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு மட்டும் தனியாக போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஷாப்பிங் சார்ஜ் வரும். அதனால் அந்த மொபைலோட போட்டிருந்ததுனால எனக்கு அந்த ஷாப்பிங் சார்ஜ் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. அதனால் வெறும் 300 ரூபாயில் போயிடுச்சு. நீங்கள் ஒரு மேலே ஏதாவது ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி காம்போவை வாங்கிக்கோங்க, அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மொபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஏன்னா நம்ம இந்த மொபைல்லே வந்து வித் சார்ஜர் இருக்குது, வித்தவுட் சார்ஜர். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் சார்ஜராக தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பழைய நோக்கியா ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் சார்ஜர்னு போட்டிருந்துச்சு, நான் அதை பார்த்துட்டு தான் வாங்கியிருந்தேன். பின்னாடி பாக்ஸ்லேயுமே போட்டிருக்கு, அதாவது சார்ஜிங் மட்டும் தான் போட்டிருக்கு, ஆனால் எதுவுமே போடல. நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்து பார்த்திங்கன்னா இந்த லாவா A1 ஸ்மார்ட் ஃபோனை, அதாவது A1 ஃபோனை தான் வச்சுருந்தேன். இதுலேயும் கொஞ்சம் இதாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் ஒரு 50 மெசேஜுக்கு மேலே வந்துச்சுன்னா இதில் வந்து எதுவுமே வராது, அந்த பிளிங்காய் மட்டும் இருக்கும். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் செல்லில் அப்கிரேட் பண்ணது தான் இந்த செல்லு. அதாவது வந்து நோக்கியா 105 டுயல் சிம். இதிலே சிங்கிள் சிம் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துங்க. நான் வந்து என்னோடய டுயல் சிம்மோட லிங்க் மட்டும் என்னோடய டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். இந்த ஃபோனை வாங்கிறதுக்கு நான் பல காரணங்கள் சொல்லுவேன். ஏன்னா என்ன, ஸ்மார்ட் ஃபோனை வச்சுருந்து அதுக்கே அடிக்ட் ஆகி இன்ஸ்டாகிராமு, யூடியூப் ஷார்ட்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்டது நான் அடிக்ட் ஆகிட்டேன். அதனால் என்னோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஃபோனே வாங்கியிருந்தேன். நம்ம கதையை போக போக சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன், அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோன், ஏன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சொன்னால் இப்போதைக்கு எனக்கு இதுதான் ஸ்மார்ட் ஃபோனு, அதனால் நான் ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மறுபடியும் பழைய ஃபோனுக்கே போயிடலான்னு சொல்லி தான் நான் அந்த ஃபோனே வாங்கினேன். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண எனக்கு ரெண்டாவது மணி பிரச்சனையும் வருது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த ஃபோனே வாங்கியிருந்தேன். இந்த ஃபோனை பாக்ஸை பிரித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே வந்து மொபைல் வச்சுருக்காங்க. சாதாரண ஸ்மார்ட் ஃபோன் பாக்ஸ் மாதிரியே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனே வச்சுருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து சார்ஜர் இருக்குது, ஒரு பேட்ரி இருக்குது, அப்புறம் வழக்கம் போல் எலிமருந்து சீட்டு இருக்குது. நம்ம வந்து இந்த எலிமருந்து சீட்டு கண்டிப்பாக இந்த மொபைலுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் தூக்கி தூர போட்டு பேட்டரியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 1000 mAh பேட்ரி. இதுக்கு முன்னாலாம் பார்த்திங்கன்னா 800 mAh தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ 1000 mAh கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல சார்ஜர் தான். நானும் நோக்கியாவில் வந்து பார்க்குறேன், ஒரு 20 வருஷமாக இதே சார்ஜர் யூஸ் பண்ணுறாங்க. இதே மாடல் தான் சார்ஜரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன், அதாவது நோக்கியா 105 ஸ்மார்ட் ஃபோன் தான். இது பட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டன் மட்டும் இல்லாமல் கீழே பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷ், அதாவது கை ரேகையில் எவ்வளோ ரேகை இருக்குமோ அந்த மாதிரி சொரன்னு இருக்கும் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி செல்ஃபோனை பிடிக்கவே சூப்பராக இருந்துச்சு, அதாவது ஸ்மார்ட் ஃபோனை பிடிக்கவே இருந்துச்சு. இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு BSNL சிம்மு, ஒரு வோடாஃபோன் சிம்மு தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் டுயல் சிம்னு சொல்லியிருந்தேன். அந்த டுயல் சிம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது சிம் கார்டு 1 எது சிம் கார்டு 2 அப்படிங்கிறது அதில் மென்ஷன் பண்ணல. எந்த இடத்துலையுமே கொஞ்சம் பெருசாக வந்து மென்ஷன் பண்ணல. நானே ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழம்பி போயிட்டேன். என்னடா அது எங்கே 1 எது 2 அப்படிங்கிறது எனக்கே புரியல. அப்புறம் இந்த வெள்ளை கலர் ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள், இப்போ நான் கையை வச்சு காமிச்சேன் பார்த்திங்களா, அது இந்த சைடில் இருக்குது பாருங்கள், வெள்ளை கலர் ஸ்டிக்கர், இது ஸ்க்ரூவில் இருக்கும். இது ஏன் நிறைய பேர் தெரியாமல் வச்சுருக்கீங்க, இந்த செல்ஃபோன் நீங்கள் தண்ணியில் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர்லாம் ஒயிட் கலரில் உள்ள ஸ்டிக்கர்லாம் ரெட் கலராக மாறிடும். அப்போ வந்து உங்களுக்கு வாரண்ட்டி கிளைம் ஆகாது, பார்த்தோன்னே கொடுத்துருவாங்க சர்வீஸ் சென்டரில். அதனால தான் இந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கரு, அதாவது போர்டில் இருக்கும். இந்த சைடில் ஸ்க்ரூவில் இருக்க ஸ்டிக்கர் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் தேர்ட் பார்ட்டி, அதாவது வெளியில் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ஸ்க்ரூவை கழட்டினீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வாரண்ட்டி கிளைம் ஆகாது. அதுக்கு தான் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறது. இதெல்லாம் பத்திரமா பார்த்துங்க. வெளியில் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. பேசிக்காக பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது இதை வச்சு தான். இப்போ நம்ம வந்து BSNL சிம், ஏன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய சிம் கார்டு போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, சின்ன சிம் கார்டெலாம் இல்லை. ஆனால் நம்ம அதுக்கு ஒரு அடாப்டர் ரெடி பண்ணி முதல்ல 1 2 எதை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. இப்படி நான் ரொம்ப நேரமாக கண்டுபிடிச்சது தான் அந்த சைடில் பாருங்கள், அந்த சின்ன டேப்பர் தான் இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு கை வச்சு காமிக்கிறேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக காமிக்கிறாங்க. சிம் கார்டு 1 சிம் கார்டு 2 அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா
இப்போ சிம் கார்டு ஒன்றில் வந்து பிஎஸ்என்எல் சிம்மை போட்டுருவோம். என்னோடய செல்ஃபோனு வேறு அடிக்கடி இந்த மாதிரி பிளர் ஆகி போயிடுது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானும் எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்கலான்னு இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து இது மாதிரி ஃபோக்கஸ் போயிடுது. ஆட்டோ ஃபோக்கஸில் வச்சுருந்தேன், அதனால் ஃபோக்கஸ் வந்து பிளர் ஆகிடுது. இதை எப்போ மேனுவலாக தட்டணும். இப்போ சிம் கார்டு 2ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வோடாஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா கான்டாக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த பேட்டரியை இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம முதல்ல செல்ஃபோனை இது பண்ணுவோம். ஆகா, மாற்றி செல்ஃபோனை பேட்டரி போடுறேன். சாரி, எனக்கே குழம்புது. ஒட்டு டோரை சாத்திடுவோம். இந்த பேக் பேனல் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நானே குழம்பி போயிட்டேன். இது எங்கிட்ட மாட்டுறது, எது ஃப்ரெண்டு எது பேக்குன்னு தெரியல. நானே ரொம்ப குழம்பி போயிட்டேன். என்னால் எங்கிட்ட மாட்டுறதுன்னு தெரியல அப்படின்னு. ஏன்னா பின் சைடு ஸ்பீக்கர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. ஸ்பீக்கர் வந்து இதில் முன்னாடி மேலே காதுகிட்ட இருக்க ஸ்பீக்கர் மட்டும்தான், வேறு எந்த ஸ்பீக்கருமே கிடையாது. செகண்டரி ஸ்பீக்கர் எங்கிட்டுமே கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர், அது மேலே வந்து இருக்க அந்த ஸ்பீக்கர் தான் இதுக்காக யூஸ் பண்ணோம். நம்ம மைக்காகவும் அந்த இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எந்த இடத்துலையும் இல்லை. இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனை ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணோன்னா அது சவுண்டை கேளுங்க. சிம் கார்டை 2வது சிம் கார்டை நம்ம மாட்டிட்டோம். மாட்டிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிடுவோம். டியூன்ஸ்லாம் வந்து ரிங்டோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. 2வது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்டி கார்டு, பெரும்பாலும் நான் எஸ்டி கார்டு போடலான்னு தான் வாங்கியிருந்தேன். அதுக்கு உள்ள எந்த ஒரு எஸ்டி கார்டு போடுறதுக்கு வழி இல்லை. வேறு என்கிட்ட இருக்கா? இல்லை. இது ஏமாற்றமே எனக்கு மிஞ்சம். ஃபோனு தான் பண்ண முடியும் போல இருக்குது. இதை வச்சு 800 ரூபாய்க்கு லாவா ஃபோன் வாங்கியிருந்தா மெமரி கார்டே போட்டிருப்பேன்.